திருமண பரிசு கொண்டு போனதுக்கு இவ்வளோ பெரிய அவமானமா? இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்களே வந்து கேட்டாலும் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு கேபிவி பாலா சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தம்பிராமையா மகன் உமாபதி அவர்களுக்கும் திருமண வரவேற்பு மிகவும் பிரமாண்டமாக சென்னையில் நடந்துச்சு. அந்த வரவேற்பில் திரைப்பிரபலங்கள் பலரும் பரிசுகள் கொடுத்து வாழ்த்திட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ தான் தற்சமயம் சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு வருது. நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தம்பிராமையா மகன் உமாபதி அவர்களுக்கும் திருமண வரவேற்பு மிகவும் பிரமாண்டமாக நடந்துச்சு. இந்த திருமண வரவேற்பில் ரஜினி, பிரபுதேவா, சசிகுமார், ஸ்னேகா, பிரசன்னா, அண்ணாமலை, மு.க.ஸ்டாலின் பலரும் கலந்துக்கிட்டு வாழ்த்தியிருக்காங்க. அந்த வீடியோனது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருது. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு பரிசு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பரிசு கொடுக்கறதுக்காக எடுக்கிறாரு. அதை எடுத்து மணமக்கள் கையில் கொடுக்கும்போது அவங்களும் அதை கண்டுக்கலை. அதே மாதிரி நடிகர் அர்ஜுனும் சரி, நடிகர் தம்பிராமையாவும் சரி, யாருமே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பரிசை கண்டுக்கவே இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே அந்த பரிசை மேடையில் ஓரமாக வச்சுட்டு வராரு. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருது. இதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பலரும் பல விதமான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க சொன்னாதான் தெரிய வரும். தன்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்வது நடிகர் பாலா லாரன்ஸ் அவர்களுடன் சேர்ந்து மாற்றம் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு கிராமத்துக்கும் தேவையான பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு வராரு. மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது, தண்ணி குழாய் அமைத்து கொடுக்குறது, ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது என கேட்குற பல உதவிகளை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில் நடிகர் பாலா அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு பலரும் பல விதமாக பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு பதில் சொல்லும் விதமாக நடிகர் பாலா சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அப்போ செய்தியாளர் ஒருவர் வந்து பாலாவிடம் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைய போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு கேபி பாலா அவர்கள் விஜய் அவர்களே வந்து என்னை அரசியலுக்கு கூப்பிட்டாலும் நான் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அரசியலை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது, எந்த ஒரு அரசியலரும் எனக்கு கிடையாது, எனக்கு உதவி செய்ய மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. இந்த வீடியோ எப்படி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.